வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் பற்றாக்குறை. இந்த கால்சியம் பற்றாக்குறையால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதை எப்படி கையாளணும், கால்சியம் சத்து 100% கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கால்சியம் பற்றாக்குறைக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும், எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ கால்சியம் பற்றாக்குறைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே, நம்ம பணம் கொடுத்து வெளியே மாத்திரை மருந்து வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எப்படி கால்சியம் பற்றாக்குறையை சரி செய்யணுன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சேவல் கோழிகளுக்கு நரம்பு, தசை, ரத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பல மடங்கு எலும்பு பகுதிகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா எலும்பு பகுதிகள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே சேவல் கோழிகளால் நிற்க முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், சண்டை போட முடியும், பெட்டைகளை மெரிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். இல்லைன்னா ஒரே இடத்துல விழுந்து கிடக்க வேண்டியதுதான். உடம்புல இருக்கிற எல்லா பாகமும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எலும்பும் நல்ல பவராக ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கால்சியம் பவர். இந்த கால்சியம் பவர் நல்லா இருந்தால் தான் சேவல் கோழிக்கு நல்லா இருக்கும். நீங்கள் என்னதான் நரம்புக்கு வலுவு கொடுத்தாலும், நல்லா ரத்தம் ஊறுறதுக்கு உணவு கொடுத்தாலும், எலும்பில் பவர் இல்லைன்னா சண்டை போடும்போது அப்பப்போ கவுல் கைண்டி விழுந்துடும். கவுல் பார்த்தீங்கன்னா 2ஆக உடஞ்சிரும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் பற்றாக்குறையால் நடக்கிறது. சேவலால் நிற்கவும் முடியாது ஒழுங்காக. அதே மாதிரி இந்த முள் பகுதி சண்டை போடும்போதே பட்டு பட்டுன்னு முள்ளெல்லாமே உடஞ்சிரும், 2ஆக பொழக்கும். சிலது மாவு முள் மாதிரி கொட்டிடும், சிலது பார்த்தீங்கன்னா ரப்பர் முள் மாதிரி அப்பப்போ ஆட்டம் கொடுத்துரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் பவர் இல்லாததுனால. ஸோ இந்த கால்சியம் பவருக்கு என்ன பண்ணணும்னா, இதை விட சேவலுங்களை விட பெட்டைங்களுக்கும் கால்சியம் பவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெட்டைங்க தான் இனவிருத்தியே பண்ணுறது. நம்ம அடுத்த தலைமுறை கொடுக்குறதே இந்த பெட்டைங்க தான். அந்த பெட்டைங்களுக்கு கால்சியம் பவர் கம்மியாக இருந்துச்சா என்ன பிரச்சனைனா, தோல் முட்டையிடும். முட்டையில் பார்த்தீங்கன்னா ஓடே இல்லாமல் இருக்கும், வெறும் அந்த டிஷ்யூவோட இருக்கும். அது எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா சிலது அப்படியே உடஞ்சி முட்டை ஒழுகி கீழே வந்துடும். பெட்டை விடும்போதே சிலதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீடு பண்ணி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இந்த முட்டைகள் பார்த்தீங்கன்னா நல்ல பவராக வரணும்னா இதுக்கு கால்சியம் சத்து தேவை. கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஓடோட முட்டை விட்டாலும் அது நசுங்கிடும், விடும்போதே உடஞ்சிரும். நம்ம கையில் எடுக்கும்போதே பட்டுன்னு ஒரு கிராக் விட்டுரும். ஸோ இதுக்கு சில பேர் என்ன பண்ணுவோம்னா கால்சியம் டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இந்த கால்சியம் டேப்லெட்ல என்ன இருக்கு, என்ன டோஸ்ல இருக்குன்னு கூட தெரியாது. ஒரு சிலர் கொஞ்சம் பிரில்லியண்டா யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கனவா ஓடு, இது முழுக்க முழுக்க 100% கால்சியம். ஸோ இப்போ நம்ம என்ன இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்க பொருளை வச்சு அவங்கள போட போறோம். இதுதான் நம்ம கான்செப்ட். இதை நான் ஒரு 8 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். என்ன பண்ணுன்றதை நான் சொல்றேன் பாருங்க. முட்டையோட ஓடு, நல்ல ஆரோக்கியமான முட்டையோட ஓடு நம்ம டெய்லி சாப்பிட்றோம். பார்த்தீங்களா, நம்ம சண்டை கோழி முட்டையே சிலர் சாப்பிடுவோம், நாட்டுக்கோழி முட்டைகளை சாப்பிடுவோம். இதில் பிராய்லரோட முட்டையோட ஓடு எடுக்கக்கூடாது. நாட்டுக்கோழியோட முட்டை, நம்ம சண்டை கோழியோட முட்டைங்க மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற. நம்ம ஆம்லேட் போடுவோம், உடச்சி முத்துங்க, அந்த ஓடை தூக்கி போடாமல் எடுத்து சேகரித்து வைக்கணும். எந்த இடத்துல சேகரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைகள் ஒரு இடம், பாத்திரங்கள் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷிங்கு அதில் போட்டு வச்சுருங்க. தண்ணி ஓட்டம் போக 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 அந்த மீதி இருக்கிற அந்த வெள்ளைக்கருவெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டப்பாவில் போட்டு வச்சு நீங்கள் சேகரிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் சேகரிச்சிருக்கேன். நீங்கள் வெளியில் வாங்குகிற கால்சியம் டேப்லெட்லையும் இதுதான் இருக்குது. இதை நீங்கள் வேணான்னு தூக்கி போட்டுட்டு கடைசியில் இதையே மாத்திரை வடிவத்தில் ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் அதை செஞ்சு எடுத்துகிட்டு வரான். அதை வாங்கி நம்ம மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம வாங்குகிற பொருளை தான் நம்ம ரா மெட்டீரியலாக தூக்கி வெளியே போட்டுருவோம். அவன் அதை எடுத்து அதை வேற வடிவம் கொடுத்து மாத்திரையாக நமக்கு கொடுக்குறான். ஸோ இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற முட்டையோட ஓடுகளை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அதை நம்ம சேர்த்து வைக்கும் போது ஒன்னோட ஒன்றா சொருகிக்கும் உள்ளுக்குள்ளே. அது எல்லாமே பக்காவாக வெளியே ஒன்று 1 by 1 எடுத்துட்டு க்ளீனாக தண்ணியை ஊற்றி சூப்பராக பக்காவாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அது எப்பவும் போல் ஒன்று ஒன்றா மாட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருங்க.
இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க 100% கால்சியம் இருக்குது. சிலர் வந்து பெட்டைங்களுக்கு இந்த சுண்ணாம்பு தண்ணியெல்லாம் கூட கொடுப்பாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது, அதுவும் பண்ணலாம். பட் நமக்கு இது எளிய முறை, நம்ம எதையுமே பணம் கொடுத்து வாங்க போகிறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம திருப்பி அதை ரீசைக்கிள் பண்ணுறோம், அவ்வளவுதான். இது நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தடுத்து விடுற முட்டையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு இட்லி குண்டா கரெக்டாக இருந்துச்சு, அதில் போட்டு ஃபுல்லாக கொதிக்க வச்சிட்டோம். இந்த கால்சியம் சத்து அதிகமாக வந்து நம்ம பட்டாங்களுக்கு கொடுக்கலாம், வெடைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கோழிக்கு தான் கொடுக்கணும், இந்த கோழிக்கு கொடுக்கக்கூடாதுன்னா இல்லை, எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். முக்கியமாக கொடுக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடருக்கு கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்தில் இருக்கிற பொட்டைங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மஸ்தில் இருக்கிற பொட்டைங்களுக்கு முட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுக்குள்ளே உருவாயிடும். அதுக்கப்புறமா தான் சேவல் மெரிக்கிறப்ப தான் கருப்பே ஒரு முட்டைக்குள்ளேயா போகும். அதனால அந்த முட்டை உருவாகும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு குறிப்பிட்ட நாள் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அந்த ஷெல்லே உருவாகும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கால்சியம் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஓடுகளை வந்து நான் போட்டு தண்ணியில் 100 டிகிரியில் ஃபுல்லாக கொதிக்க விடுறேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வெள்ளை கரு எதனா இருந்தாலும் அப்படியே பொங்கி தனியாக வந்துடும். ப்ளஸ் இதில் ஏதாவது நுண்ணுயிரிகள் இருந்தாலும், கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு பூஞ்சை ஏதோ நுண்ணுயிரி இருந்தாலும், பாக்டீரியா அங்கே இருந்தாலும் இறந்துடும். ஸோ நமக்கு பக்காவாக பியூராக ஒரு ஹைஜீனிக்கான ஒரு முட்டை ஓடு நமக்கு கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க 100% கால்சியம் இருக்குது. இந்த கால்சியம் உங்கள் சேவல் கோழிகளுக்கு இருக்கக்கூடிய எலும்புகளை மேலும் பலப்படுத்தும். அந்த டென்சிட்டியை குறைக்காம இந்த துகள்கள் நீர் வடிவமாகவோ இல்லை உணவு வடிவமாகவோ வயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த போனில் போயிட்டு உங்களுக்கு அது செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அந்த போன் பவர் வந்து அதிகமாக இருக்கும். சேவல் கோழிகள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து அஸ்திவாரம் தான் முக்கியம். அஸ்திவாரம் நல்லா இருந்தால் தான், அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் போன் பவர் நல்லா இருந்தால் தான் சேவல் கோழி நல்லா இருக்கும். இதை நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துட்டு இந்த நீரெல்லாம் வடிச்சிட்டு நல்ல சுரீல்னு அடிக்கிற வெயிலில் ஒரு 12 மணி 1 மணிக்கு அடிக்க பாருங்க, அந்த மாதிரி வெயிலில் ஒரு கிளாத்து போட்டு அதுக்குள்ள போட்டு நீங்கள் காய வைக்கணும். ஏன் நம்ம கிளாத்து போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த நீரெல்லாம் அது உறிஞ்சிடும். நீங்கள் பிளாஸ்டிக் பையோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா அந்த தண்ணி அதிலே தான் இருக்கும், அது போகிறதுக்கு லேட் ஆகும். பட் தண்ணி நம்ம கிளாத்து வந்து பட்டுன்னு இழுத்துக்கும் அந்த தண்ணியை. இதில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் நல்ல உச்சி வெயிலில் நல்லா காய வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா வரும். ஏன்னா சேவல் கோழிங்களுக்கு நம்ம என்னதான் மாத்திரை மருந்து நல்ல உணவு கொடுத்தாலும் கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம். கால்சியம் சத்து குறைவாக இருந்துச்சுன்னா அந்த விடைங்கெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு இடத்துல போய் கும்பலாக படுத்துருங்க. சேவல் கோழியும் அங்கே உக்காஞ்சிட்டு தான் இருக்கும், நான் எழுந்து நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தான் நான் இதை எடுக்க போகிறேன். அந்த நீங்கள் நரம்புக்கு பலுவு கொடுத்துருப்பீங்க, ரத்தம் ஊறுறதுக்கு உணவு கொடுத்துருப்பீங்க, சதையெல்லாம் இருக்கிறதுக்கு நல்லா கை போட்டிருப்பீங்க. பட் கால்சியமுக்கு யாருமே எந்த ஒரு இதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். இது நீங்கள் டெய்லியும் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் ஒரு ஒன்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் நீரில் கலந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் குடித்தாலே ஒரு கோழிக்கு ஒரு நாளைக்கு 2 சொட்டு போனாலே போதும், கால்சியம் சத்து வந்துடும் சின்ன விடைங்களுக்கு. பெரிய கோழிங்க கம்பல்சரி 4-5 வாட்டி குடிக்குங்க தண்ணியை. கூண்டில் இருக்கிறதுங்களுக்கு வேற வழியே கிடையாது, மகில் இருக்கிற தண்ணியை தான் குடிச்சாகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த முட்டை ஓடுகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் எடுத்து அப்படியே நசுக்குனா தூள் தூளாக உடையும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு. கால்சியமோட முக்கியத்துவத்தை கம்பல்சரி எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வழக்கம் போல் நம்ம நம்ம சேவல் கோழிகளுக்குன்னு தனியாக மிக்சி வாங்கி வச்சுருப்போம். இதில் போட்டு தான் நம்ம அரைச்சிடுறது. இப்போ இந்த முட்டையோட ஓடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து ஆற வச்சு வெயிலையும் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாத்தையுமே போட்டு இப்போ நான் பவுடர் ஆக்க போகிறேன். இந்த பவுடர் ஆக்கிட்டு சேவல் கோழிங்களுக்கு இதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத, ஏன்னா இதோட முக்கியத்துவத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். கால்சியம் சத்து எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் என் கோழி வந்து எழுந்தே நடக்க மாட்டுது, எப்போ பார்த்தாலும் அங்கங்கே போய் உக்காஞ்சிக்குது. அதே மாதிரி கூண்லேருந்து சேவல் எடுத்ததுமே கால் வந்து கிடுகிடுன்னு ஆடுதுனே, ஒதுருது. டப்னி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா சேவல் காலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒதுருது, அப்படியே ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு கம்பீரமாக நிற்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால் வந்து எழும்பவே மாட்டுது. சேவல் கோழி வந்து ரொம்ப வீக்காக 2 பறை பறக்குது, 3ஆவது பறையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கால் மடிச்சா மாதிரி
நடந்து வருது, மடிஞ்சு உக்காஞ்சிக்குது சம்டைம்ஸ். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த போன்ல டென்சிட்டி இல்ல, பவர் இல்ல. இதுதான் மெயின் ரீசன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சேவல் கோழி கால் உதிருதா, ஓகே நியூரோபின் மாத்திரை கொடுங்க. சேவல் கோழி கால் எழும்பலையா, நீச்சல் போடுங்க. அது ஏற்கனவே அது எலும்பு பவர் கம்மியா இருக்கு. திருப்பி திருப்பி அது நீச்சல் போட்டு பேடா ஓட்டி அதை ஒரு வழி பண்ணி 10க்கு ரினோவர் பிளஸ் எடுத்து அடிச்சு அந்த சேவல் கோழியை ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து பேசிக் தெரிஞ்சுக்கணும். என்ன நம்ம கிட்ட மைனஸ்ல இருக்கு நம்ம சேவல் கிட்ட. ஓகே, காலில் பிரச்சனை, காலில் அப்போ பவர் இல்லை. பவர் இல்லைன்னா என்ன ஆகணும், போன்ல பவர் இல்லை. சில பேர் அதை போன்ல பவர் இல்லாதது நரம்புல பவர் இல்லைன்னு நினைச்சு நிரோபியனா போட்டுட்டு இருப்பாங்க. அதோட சிம்டம்ஸ் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, அந்த முட்டை ஓடுகளை வந்து பக்காவா அடிச்சு பவுடர் ஆக்கிக்கிட்டோம். எந்த அளவுக்கு பறக்குது பாருங்க. ஸோ நம்ம வந்து சேவல் கோழியை பார்த்ததுமே நம்ம அந்த அதோட பிரச்சனையை நம்ம உணரணும். அது கூட நம்மளால உணர முடியலன்னா அப்புறம் நம்ம சேவல் கோழி வளர்த்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த பிரச்சனை என்னன்றதை நம்ம உடனே கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்தை கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்குற மருந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் வர எல்லாமே நீங்கள் வெளியே ரொம்ப அதிக அளவில் பணம் கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். எல்லாமே கம்மி விலை. அதுவும் இல்லாமல் சிலது மேக்சிமம் 90% வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செய்கிற மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா சேவல் கோழிகள் வளர்க்குறதுக்கு வந்து நமக்கு பைசாவே இல்லை, பைசாவே தேவைப்படாது. தயாருக்கு மட்டும் தான் தேவைப்படும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா திருச்சலில் தான் மேய்ஞ்சி சாப்பிட்டாலே அதுங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சேவல் கோழிக்கு டப்னி பார்க்க போறீங்களா, நல்லா நடக்க விடுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா நடக்க விட்டுட்டு வெளியே திருசல்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து தண்ணி இனிலாம் போட்டு நீங்கள் டப்னி பாருங்க. ஒரு நாள் கழிச்சு சூப்பராக பறக்கும். கூண்டுலேருந்து நேராக அப்படியே எடுத்து டப்னி பார்க்கக்கூடாது. ஏன்னா கூண்டு இருக்கிற சேவல்களுக்கு நம்ம கொடுக்குற கை தீனி வந்து அதுங்களுக்கு பத்தாது, அதுங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நம்ம செய்யறதுனால என்ன ஆகும்னா கூடுதலாக அதுங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன்னா நமக்காக உயிரை பணைய வச்சு சண்டை போடுற சேவலுங்க. அதுங்களுடைய ஒவ்வொரு பாகமும் ஒரு முடியா கூட இருக்கட்டுமே, அதை நாம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். நம்ம தான் அதை கவனமாக பார்த்து தினமும் சேவலை திறந்து விட்டதுமே பார்க்கணும். கூட்டை திறந்து சேவலோட ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பார்க்கணும். தெரிஞ்சால் அதுக்கான வைத்தியத்தை உடனே பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அந்த அரைச்சி எடுத்த அந்த காயை வச்சு எடுத்த பவுடரை, அந்த முட்டை ஓடுகளை அரைச்சி அதை மேலும் அதை ஜலிச்சு அதை இன்னும் நைஸாக குளுக்கோஸ் மாதிரி எடுக்கணும். இதுலேருந்து திப்பி கூட எடுத்து நீங்கள் மீண்டும் மீண்டும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி மறுபடியும் அதை ஜலிச்சு, இதில் பார்த்தீங்கன்னா நான் டபுள் ஜல்லடை போட்டு ஜலிச்சிருப்பேன். ஜலிச்சு கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குளுக்கோஸ் மாதிரி இருக்கும் கையில் எடுக்கும்போது. இந்த மாதிரி குளுக்கோஸ் மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும். குஞ்சுங்களுக்கும் கொடுக்கலாம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். முட்டை விடுற கோழிங்களுக்கு கம்பல்சரி கொடுக்கணும் நீங்கள். அதே மாதிரி அது குடிச்சாதான், அந்த முட்டை விடுற பருவத்தில் இந்த தண்ணியை குடிச்சு நல்ல ஆரோக்கியமாக கால்சியம் சத்தோடு இருந்தால் தான் அதே பொட்டை அடையில் உட்காரும் போது கால் இழுத்துக்காமல் இருக்கும். ஏன்னா ஒரு பொட்டை நீங்களே யோசிச்சு பாருங்கள், 21 நாள் உங்களால் ஒரு இடத்துல உட்கார முடியுமா? காலையில் சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் வெளியே வந்துட்டு திருப்பி போயிட்டு ஒரே இடத்துல உங்களால் 21 நாள் உட்கார முடியுமா? ஆனால் ஒரு வாயிலா ஜீவன் உட்காருது. அப்போனா எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு கொடுக்கணுன்றத மைண்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இதோட முக்கியத்துவம். இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது, வாரத்தில் 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகும் உங்கள் எல்லாருக்குமே. உங்கள் சேவல் கோழிக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். பட்டாங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இப்படியே சண்டையில் பட்டாசு வெடிக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் சண்டை. இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க், காசை கொடுத்து வாங்கி சண்டை விட்டுறாங்க. அது கிடையாது சோக்கு, அது சண்டை விடுற ஆளுங்க. சோக்கு ஆளுங்க வேற. ஓன் லைனை ப்ரீடு பண்ணி அதுக்காக ராவும் பகலாம் உழைச்சி இந்த மாதிரியெல்லாம் நிறைய வேலை செஞ்சு ஒரு பொருளை உருவாக்கி அவனோட வயசுலேயே ஒரு வயசு போயிடும் ஒரு சேவல் வளர்றதுக்குள்ள. அந்த மாதிரி உருவாக்கி சண்டை விட்டு அதில் ஒரு சுகம் காண்றவன் தான் சோக்காளி. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். விலையும் கிடையாது, வீட்டில் இருக்கிற பொருள் என்ன கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சேவல் கோழிக்கு நீங்கள் எப்பவுமே கொடுக்குற இறையை கொடுத்துருங்க. குடிக்கிற தண்ணியில் மட்டும் இந்த கால்சியம் பவுடரை கலந்து வைங்க. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கத்தல்லாம் இடம் மாற்றியாச்சு, வெறும் பட்டாங்க மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் திருசலில் இருக்கிற பெட்டைங்க ப்ரீடர் இவங்க தான். ஒரு மக்குக்கு 1 ஸ்பூன் போட்டாலே போதும். ஒரு மக்குக்கு 1 ஸ்பூன் போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த கால்சியம் துகள் எல்லாமே
தண்ணியில் மிக்ஸ் ஆகி அப்படியே ஊறி தண்ணியே சுண்ணாம்பு கலரில் மாறி நிற்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து சேவல் கோழி குடிக்கிறதுக்கு வைங்க. திருசலில் இருக்கிற கோழிங்களுக்கும் அதே மாதிரி தான். பக்கெட்டில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வெளியில், நான் எப்போவுமே வீட்டை சுற்றி 4 இடமா வைப்பேன். இதை ரெடி பண்ணதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நல்ல அருமையான ஒரு 4 பொட்டைங்க இருக்குது. 4 பொட்டையுமே இப்போ முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பெட்டைங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கணுன்றத ஒரு காரணத்துக்காக தான் இதை செஞ்சேன். சரி, அப்படியே எல்லாரும் பயனடையட்டுமே, ஒரு வீடியோவாக எடுத்து எல்லாருக்குமே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். முட்டையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெட்டை நல்லா வெயிட்டான பெட்டியே அடையில உட்காந்து இப்போ முட்டை மேலே ஏறி போய் உள்ளே உட்காந்தா கூட முட்டை உடையாது. அந்த அளவுக்கு கால்சியம் பவரோட இருக்கும். பட்டாங்களும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், விடைங்களும் நல்லா வளரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டாப் கிளாஸ் பொட்டட்டு, அதில் ஒரு பொட்டை இது குடிச்சிக்கிட்டு இருக்குது. மனசு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப, நம்ம வச்ச நல்ல தண்ணி குடிக்குதுன்ட்டு. ஆனால் அதை கெடுத்து விட்றதுக்குனே ஒன்று வரும். ஓகே, எப்படியோ அதை விரட்டி விட்ருவாத. வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோ நான் உங்களுக்காக அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு நல்ல பயனுள்ள பதிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.